ஹே லேர்னிங் கேலிஸ்டா. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பார்த்து வந்தது தான். டென்ஸ் ஃபார்ம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். 10th 11th 12th கண்டிப்பாக இந்த ஒன் வேர்ட் கண்டிப்பாக வரும். டென்ஸ் ஃபார்ம்ஸில் இருந்து ஒவ்வொரு மார்க்காக சேர்த்தா தானே சென்டம் வரும். ஸோ அதனால் வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கோ ஆன் டு த வீடியோ. டென்ஸில் இருக்க அந்த ஒன் மார்க் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸ் படிச்சுக்கலாம். அந்த ஃபார்முலாஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்றத அடுத்த ஸ்லைடில் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இதில் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னா 12 டைப் இருக்குது. ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர் இந்த மூணுக்கும் 4 டைப்ஸ் இருக்குது. சிம்பிளு, அப்புறம் கண்டினியூஸ், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இந்த மாதிரி 4 இருக்குது. அந்த 4க்கும் டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்றத அடுத்த இதில் சொல்கிறேன். அதுக்குள்ளே இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் நான் சொன்ன ஸ்லைடு. ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், சப்ஜெக்ட்டு ஃபஸ்ட்டு வரும் அண்ட் எண்டிங்கில் வந்து ஆப்ஜெக்ட் வரும். சப்ஜெக்ட் என்னது, ஆப்ஜெக்ட் என்னது அப்படின்றத நம்ம அப்புறமா நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபார்முலாஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்க்கலாம். ஃபார்முலாஸ்க்கு எப்போவுமே ப்ரெசண்ட்டுக்கு V1 வரும், பாஸ்ட்டுக்கு V2 வரும். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த V1 V2 அப்படின்றது என்னது அப்படின்னா ஒரு வெர்போட ஃபார்ம். இப்போது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதை வச்சுக்கலாம், கம்ன்ற ஒரு வார்த்தையை வச்சுக்கலாம். கம் அப்படின்றது பேஸ் ஃபார்ம்னு சொல்லும். இன்னொன்று ப்ரெசன்ட் டென்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவோம், அதுதான் V1. அதுக்கு இன்னொரு ஃபார்ம் என்னது, கம். அப்போ கேம் அப்படின்றது வந்து V2. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்றது தான் V3. இந்த V3 வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த சிம்பிள் கண்டினியூஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சரியா? நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான் சிம்பிள் ப்ரெசண்ட்டுக்கு V1 சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஸ்டார்டிங்கில் சப்ஜெக்ட் இருக்கணும்னு சொன்னேன், எண்டிங்கில் ஆப்ஜெக்ட் இருக்கணும்னு சொன்னேன். ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சா எப்படி அந்த ஃபார்ம் பண்ணணுன்னு? ஃபார்முலாவை சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு போடணும், V1 செகண்ட் போடணும், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஆப்ஜெக்ட் போடணும். அதே மாதிரி தான் பாஸ்ட்டுக்கும் சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஃப்யூச்சருக்கு என்னது, சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஆர் ஷால் ப்ளஸ் V1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். எப்போவுமே ஒரு கீவேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரெசண்ட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் V1 மட்டும் தான் வரும். அதே மாதிரி ஐஎன்ஜி வரும்ல, ஐஎன்ஜி வந்தாலே கண்டினியூஸ் தான். அந்த கண்டினியூஸ் வரும்போதும் V1 ப்ளஸ் ஐஎன்ஜி தான் போடணும். ஏன்னா V1 என்னது, பேஸ் வெர்ப்னு சொன்னேன் இல்லையா? ஸோ பேஸ் அப்படின்னா எல்லாத்துக்குமே பேஸ் அதுதான். ஸோ பேஸ் கூட தான் ஐஎன்ஜி சேரும். இதே மாதிரி தான் கண்டினியூஸ் ஃபார்முலாவும் பர்ஃபெக்ட் ஃபார்முலாவும் அதே மாதிரி தான். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான். வேணுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஃபார்முலாஸ்லாம் பார்த்தாச்சா, எப்படி வருது அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிச்சா? ஸோ இப்போ இந்த டென்ஸுக்கு எல்லாத்துக்கும் கீவேர்ட்ஸ் பார்க்கலாம். சிம்பிள் ப்ரெசண்ட்டோட கீவேர்டு என்ன தெரியுமா? யூஸ்வலி, டெய்லி, நவடேஸ், எவ்ரிடே, அந்த மாதிரி எவ்ரிடே, எவ்ரி மந்த், எவ்ரி சண்டே, எவ்ரி ஃப்ரைடே, அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து சிம்பிள் இதோட கீவேர்டு. அட் த சேம் டைம் சிம்பிள் பாஸ்ட்டுக்கு என்னெல்லாம் தெரியுமா? ஒன்ஸ் இன் அ வைல், ஒன்ஸ் இன் அ ஃப்ரைடே அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் தெரியுமா? அதெல்லாம். அப்புறம் எஸ்டர்டே, லாஸ்ட்டு மண்டே, லாஸ்ட்டு ஃப்ரைடே, லாஸ்ட்டு மந்த், லாஸ்ட்டு நைட், அந்த மாதிரியானதுலாம் இது சிம்பிள் பாஸ்ட்டுக்கு. அட் த சேம் டைம் நமக்கு டியூரிங் புத்தா பீரியட், டியூரிங் டியூரிங் ஃபர்ஸ்ட் வார், அந்த மாதிரி டியூரிங் வச்சு வர்றதும், இன் 1990, இன் 2007 அந்த மாதிரியான இயர்ஸ் யூஸ் பண்ணி வர்றதும் நமக்கு சிம்பிள் பாஸ்ட்டில் தான் வரும். சிம்பிள் ஃப்யூச்சருக்கு டுமாரோ, சூன், ஷார்ட்லி இதெல்லாமே சிம்பிள் ஃப்யூச்சரில் வரும். அண்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸில் என்ன தெரியுமா? 3 கீவேர்டு தான். நவ், அட் ப்ரெசன்ட், அட் த மொமெண்ட். பாஸ்ட் கண்டினியூஸில் வைல், வென், இன் த பாஸ்ட், இந்த 3. அதே மாதிரி ஃப்யூச்சர் கண்டினியூஸில் பை திஸ் டைம், நெக்ஸ்ட் மந்த் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் நடக்க போகிறது, ஆனால் நமக்கு கன்ஃபார்மாக தெரியும் நம்ம இதான் பண்ணிகிட்ருப்போன்னு. இப்போ நாளைக்கு நான் இந்த டைமில் தூங்கிட்டு இருப்பேன் அப்படின்றத நம்ம கன்ஃபார்மாக நம்ம அந்த டைமில் 12 மணினா தூங்கிட்டு தான் இருப்போம் அப்படின்றத நம்ம கண்டினியூஸ் டென்ஸாக சொல்லலாம், ஃப்யூச்சர் கண்டினியூஸாக. ஓகேவா? இப்போது இதே மாதிரி நம்ம அடுத்த இதுக்கான கீவேர்டை நான் ஷோ பண்ணுறேன். இதுவும் அதே மாதிரி தான். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு ஜஸ்ட் நவ், ஆல்ரெடி, ஸோ ஃபார், இந்த 3 இதையும் கீவேர்டாக வச்சுக்கலாம்.
பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு எட் ஆல்ரெடி. இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு நான் இன்னொரு மெத்தட் உனக்கு சொல்லி தரேன். அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். இந்த கீவேர்ட் வந்து ஸ்டேபிளான ஒரு விஷயம் கிடையாது. இத வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது. சரியா? ஸோ ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு பை த எண்ட் ஆஃப் திஸ் மந்த், பை த எண்ட் ஆஃப் திஸ் வீக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதெல்லாம் ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸுக்கு 2 கீவேர்டு தான். சின்ஸ், ஃபார். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸும் அப்புறம் ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸும் இவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்து தான் இருக்கும். மேக்ஸிமம் நமக்கு ஃப்யூச்சர் கண்டினியூஸ் பெர்ஃபெக்ட் அண்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க, கேட்க வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பொறுத்து தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸும் நமக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பார்க்கலாம். ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம் இன்னும் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். எக்ஸாம்பிளுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு ஸ்கூலில் 2018 ஜாயின் பண்ணிட்டேன். நான் இன்னும் அந்த ஸ்கூலில் தான் இருக்கேன் அப்படின்றத நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக நினைக்கலாம். ஏன்னா நான் ஏற்கனவே ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ். பட் இன்னும் நான் அங்கே தான் இருக்கிறேன் அப்படின்றது கண்டினியூஸ் டென்ஸ். இப்போது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு ஈஸியான ஒரு சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. When two actions takes place, first action should be written in past perfect tense and second action should be written in simple past. இப்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். When I entered the classroom, already the boys went அப்படின்றது. இப்போ நான் சொன்னேன்ல ஒரு சென்டென்ஸு, நான் கிளாஸில் என்டர் ஆகும்போது ஏற்கனவே அந்த பசங்க எல்லாரும் வெளில போயிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ இதில் நீங்களே யோசிச்சு பாருங்கள், எது ஃபஸ்ட்டு நடந்துச்சு? நான் கிளாஸ்க்குள்ளே ஃபஸ்ட்டு போடுறேன்னு நடந்துச்சா, இல்லை அந்த பசங்க வெளியே போனேன்னு நடந்துச்சா? அந்த பசங்க வெளில போனது தான் ஃபஸ்ட்டு நடந்துச்சு. நான் செகண்டாக தான் அந்த கிளாஸ்க்குள்ளே என்டர் ஆனேன். ஸோ அப்போது ஃபஸ்ட் ஆக்ஷனை நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லேயும் எழுதணும். அண்டு செகண்ட் ஆக்ஷன் அதை சிம்பிள் பாஸ்ட்டில் எழுதணும். சிம்பிள் பாஸ்ட்னால் என்னது? சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். த பாய்ஸ் லெஃப்ட் கிளாஸ் ரூம். லெஃப்ட்ன்றது என்னது? லீவோட V2. ஸோ இப்படி தான் லேர்ன் பண்ணணும். சரியா? இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுனா என்னது, சிம்பிள் பாஸ்ட்னா என்னது அப்படின்னு. பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட ஃபார்முலா என்னது? சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் V3 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஸோ V3னா என்னது? பார்ட்டிசிபிள் ஃபார்மு. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளால் பண்ணணும். இப்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிக்கும் டென்ஸ்னால் என்னதுன்னு. ஸோ அப்படியே நம்ம ஒரு எக்ஸசைஸும் பார்த்துடலாம். புக் பேக்கில் உள்ள எக்ஸசைஸ் தான் நீங்களாக ட்ரை பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு 5 கொஸ்டின் பண்ணுறேன். மிச்சம் அது எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நான் பார்க்கலாம். எவ்ரிஒன் டேஷ் வென் த எர்த்குவேக் ஹிட் த ஸ்மால் டவுன். இதில் நான் சொன்ன கீவேர்டு என்ன இருக்குது? வென் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. வென் அப்படின்ற கீவேர்டு எந்த டென்ஸில் நம்ம படித்தோம்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம படித்தோமா? ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஃபார்முலா என்னது? சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் V1 ப்ளஸ் ING ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இது தானே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஃபார்முலா. ஸோ இப்போது நமக்கு V1 V2 V3 எல்லாம் நான் சொன்னேன்ல. வீனா என்னது? வெர்பு. வெர்பில் எங்கே இருக்குது? நமக்கு ப்ராக்கெட்டில் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸ்லீப் தான். ஸ்லீப்பை நம்ம V1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா V1 ப்ளஸ் ING என்னது? ஸ்லீப்பிங். நமக்கு ஃபார்முலா சப்ஜெக்ட் என்னது? எவ்ரிஒன் இருக்குது. அதுக்கப்புறம் வாஸ் ஆர் வேர். இப்போ எவ்ரிஒன் அப்படின்றது சிங்குலராக ப்ளூரலாக பார்க்கணும். ஒரு இதா இல்லை 2 இதா, 2க்கும் மேலேயா அப்படின்னு சொல்லலாம். எவ்ரிஒன்னா நிறைய பேர் தானே. ஸோ அப்போது வாஸ் போடணுமா வேர் போடணுமா? டக்குன்னு சொல்லுங்கள். எஸ், அஃப்கோர்ஸ் வேர் தான் போடணும். எவ்ரிஒன் வேர் ஸ்லீப்பிங். ஏன்னா V1 ப்ளஸ் ING. when the earthquake hit the small town. இப்போ அப்படியே செகண்ட் கொஸ்டினும் பார்த்துடலாமா? இவாஞ்சலின் டேஷ் ஹெர் ஜாப் அ கப்புள் ஆஃப் இயர்ஸ் அகோ அப்படின்னா கண்டிப்பாக அது பாஸ்ட் டென்ஸ் தான் குறிக்குது. தமிழில் சொல்லணும் அப்படின்னா இவாஞ்சலின் டேஷ் என்ன பண்ணால் அவள் ஜாபை குவிட் பண்ணிட்டா. குவிட்டுன்ற வார்த்தை எங்கேருந்து எடுத்தேன்? அந்த ப்ராக்கெட்லேருந்து எடுத்தேன். எப்பத்துலேருந்து? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த குவிட்டுன்றது பேஸ் ஃபார்ம் அப்படின்னா நமக்கு இயர்ஸ் அகோன்றது என்னது? பாஸ்ட் டென்ஸ். இதுக்கு முன்னாடியே நடந்த ஒரு விஷயம். அப்போ என்ன வரும்? V2 தான் வரும். குவிட்டடு. ஸோ V2ன்றது குவிட்டடு தான் ஆன்சர்.
Evangeline quitted her job a couple of years ago. Our third question பார்க்கலாம். Where dash your last holidays? ஸோ லாஸ்ட் ஹாலிடேஸ் அப்படின்றத பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிரும். இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான். ஸோ பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக V2 மட்டும் யூஸ் பண்ணால் பத்தாது. நம்ம வந்து டிட் அப்படின்ற ஒரு வார்த்தையும் யூஸ் பண்ணோம். ஏன் நம்ம டிட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, வேர் வேர் அப்படின்றது வந்து WH கொஸ்டின். WH கொஸ்டினை நம்ம பாஸ்ட்டாக காமிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வி வெர்பு தான் யூஸ் பண்ணணும். பி வெர்பு அதுதான் நம்ம டிட்டாக யூஸ் பண்ணுறோம். வேர் டிட் யூ யூன்றது கொஸ்டினில் இருக்குது. ஸ்பெண்டோட V2 என்னது? ஸ்பெண்ட். ஸோ ஸ்பெண்ட் அப்படின்ற வார்த்தையும் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் அதே மாதிரி தான் டியும் ஈயும். ஐ திங்க் சுரேஷ் டேஷ் ஃபார் திருவள்ளூர் நெக்ஸ்ட் மார்னிங். வந்து ஐ வாஸ் ஆங்க்ரி தட் ஐ டேஷ் சச் அ மிஸ்டேக். இந்த ரெண்டையும் நீங்கள் ட்ரை பண்ணி கமெண்ட்டில் பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நடத்தினதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். அண்ட் அந்த 1 மார்க் கண்டிப்பாக எடுத்துருவோம் நான் ஹோப் பண்ணுறேன். அண்ட் it's time to say goodbye. So it's time to leave too. So like if you wish, share if you want, and subscribe if it deserves.